அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த மாதத்துல நான் ஏதாவது மெசேஜ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, நாங்க பேசுற மெசேஜ் உங்களுக்கெல்லாம் நல்லா புரியுதா, நல்லா எடுத்துக்க முடியுதா, எப்படி நீங்க அதை எடுத்து ஆண்டவரிடத்துல கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடந்த மாதத்துல நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். சமாதானமா? எப்பொழுது என்ன பண்ணுங்க? எப்பொழுது என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதத்துல. ஏன்னா எழுதி வைங்க, ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார் இல்லைங்களா? உங்களை கூட என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல சகோதரிகள் மீட்டிங்கா இருக்கட்டும், சகோதர வாலிப மீட்டிங்களா இருக்கட்டும், எங்காவது ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அறிவிக்கலாம். நம்மளை கூட என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது பல ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, அந்த நேரத்துல ஜெயிச்சுகிறது வார்த்தைகள். அது மூலமா கூட ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்றாரு, பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. போன மாதத்துல நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமா இருக்கின்றன பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல ஆண்டவர் இந்த நாளில கூட நம்ம எப்படி 7 வகையான காத்திருப்புக்காக நம்ம பார்க்க போறோம். எப்படி எந்த வகையாக காத்திருக்கணும், எப்படி ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும், எந்தெந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருக்கணும். 7 வகையான காத்திருப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பொறுமையா காத்திருக்கணுமா ஆண்டவர். முதலாவது பாயிண்ட் என்னது, பொறுமையா காத்திருக்கணும். சங்கீதம் 37:7. சங்கீதம் 37:7 வாசிக்கலாங்களா? பொறுமையா எப்படி காத்திருக்கணும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்காக காத்திரு. கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஆலயத்துல யாரை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம் சொல்லுங்க, யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நாங்க ஓடி போய் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாக உமக்காக என்ன பண்ணுங்க, காத்திருங்க. சீக்கிரத்துல கொஞ்சம் வாங்க. 10 மணிக்கு வருதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நீங்க போகிற காரியங்கள் என்ன பண்ணுவாரு, உனக்காக ஆண்டவர் முன்னாடி வந்து காத்திருப்பார். நீ போகிற காரியங்கள் என்ன பண்ணுவார், ஆண்டவர் வாய்ப்பு பண்ணுவார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை பாருங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பாருங்க, எதுக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்மள தீவினை செய்கிறவர்களை என்ன பண்ண, நம்ம செய்கிற மனுஷன் மேல எரிச்சல் ஆகாதே. உனக்கு விரோதமா உனக்கு எது செஞ்சாலும் தீவினை செய்கிற, உனக்கு ஏதாவது தீங்கு செய்கிற நினைக்கிற காரிய சிந்தம் உன்னை வைத்து காரியங்களை செய்வாங்க சில பேரு. இவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேலையை முடிக்கலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், இவர்கிட்ட செஞ்சுட்டு அப்புறமா என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விலகி போயிடுவாங்க. காரியம் அதுதான், காரியம் நம்மளை வச்சு காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போயிடுவாங்க. தீவினை செய்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க விட்டு விலகி போடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க நம்ம கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. ஆண்டவர் பொறுமையா நம்ம என்ன பண்ணணுமா, உனக்கு தீங்கு செய்கிறவங்களா இருந்தாலும், உனக்கு தீவினை செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நம்ம என்ன பண்ண, எரிச்சல் மூட்டி உன்னை எது பண்ணாலும், எந்த காரியத்திலாவது உனக்கு என்ன பண்ணுவாங்க, உன் பொறுமையை சோதிச்சிருவாங்க இல்லைங்களா? ஏதாவது ஒரு காரியம் மூலமா உனக்கு டென்ஷன் பண்ணா என்ன பண்ணுங்க, சில பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, பேட் வேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேசிடுறாங்க. ஆனா அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணோமா, பொறுமையா தான் இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு முதலாவது என்ன சொன்னாரு, பொறுமையா காத்திரு, பொறுமையா காத்திரு. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமா, பொறுமையா காத்திருக்கணும். அதே சங்கீதம் 40:1 வாசிக்கலாமா? 40:1 சங்கீதம் 40:1 வாசிக்கலாங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி பொறுமையுடன், அதுதான் நம்ம முதலாவது பார்க்கணும். பொறுமையுடன் நம்ம என்ன பண்ணணுமா, காத்திருக்கணும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
என்ன பண்ணார? நம்ம சைலண்டா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த எத்தனை பேருக்கு எப்படி ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம்? 60 வயதா இருக்கலாம், ஒருத்தருக்கு 40 வயது இருக்கலாம், ஒருத்தர் 30 வயது இருக்கலாம், ஒருவருக்கு 20 வயது இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணோமா? பொறுமையாய் காத்திருந்து அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து 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 என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லுங்க. பொறுமையா வந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன்னு சொல்லி உள்ள வர்றதில்லை இல்லையா? 10 மணிக்கு போலான்னு சொல்லிட்டு உள்ள வர்றதில்லை. நம்ம எது விதைக்கிறோமோ அதுதான் நடக்கும். பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அப்படி போறோமா? சொல்லுங்க. வேலைக்கு பஞ்சிங் இல்லைன்னு போறோமா? அதுக்கு கூடிய பயபக்திய கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. நாளைக்கு சனிக்கிழமை அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா எடுத்து வச்சோம்னா காலையில நம்மளுக்கு இவ்வளவு வச்சுட்டு இருக்குமா? இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளும் கத்துக்கணும். நீங்களும் என்ன பண்ணாத பொறுமையா ஆண்டவருடைய சமூகத்துல நீ எப்போ வந்து பிரசன்டோட உள்ள வந்து உட்காந்து பாருங்க, அதுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்வீங்க. எல்லாமே எப்போ நீங்க முதல் பிரேயர்ல வந்து நீங்க ஜெபிக்கிறாங்க பாருங்க, அவங்க கடைசி பிரேயர் வரையும் உள்ள இருக்கும்பொழுது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியும், சண்டையில வந்து போறவங்களையும் பாருங்க. சில நேரத்துல சூழ்நிலை மாறலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா வாரம் அதே பண்ணிருக்க கூடாது இல்லைங்களா? அதனால ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணுமா? பொறுமையாய் காத்திருக்கணும். என்ன பண்ணுங்க? பொறுமையா காத்திருக்கணும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்த. அப்பதாங்க உண்மையில அவர் வருவாரு. நீ அர்ஜென்ட்டா வந்துட்டு போன என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரேன்னு சொல்லிட்டு போன வருவாரா? சொல்லுங்க, வருவாரா? வரமாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையாக வந்து ஜெபித்து காத்திருக்கும் பொழுதுதான் என் மகன் எனக்காக என்ன பண்ணிருக்காரு? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து அப்பதான் என்ன பண்ண? ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல வந்து சாய்கிற தேவனா இருக்கிறார். உன் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றது முதலாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பொறுமையோட காத்திருக்கணும். அவர் சமூகத்துல காத்திருக்கணும். பொறுமையா இருங்க. வாழ்க்கையில நம்ம எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமை. அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜென்ட் பட்டு பேசுற வார்த்தைகளை விடுறதுக்கு கூட எது செஞ்சாலும் என்ன பண்ணுங்க? பொறுமையுடன் சமாளிச்சு பாருங்க. நம்ம அமைதியா இருந்தாலும் அவங்க போயிடுவாங்க இல்லையா? அததான் நம்ம பார்க்கணும். பொறுமையோட காத்திருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நம்பிக்கையோட காத்திருக்கணும். எப்படி? நம்பிக்கையோட காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா எழுதின புத்தகத்தின் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? நம்பிக்கையோட காத்திருக்கணும். மீகா 7. நானோ என்னவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவனை கேட்டருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 5-8 வாசிக்கலாங்களா? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அல்லேலூயா. ஜீசுங்களா ஃபுல்லா வாசிங்க. 8 வாசிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, 2வது நம்ம பார்த்தோம். நம்பிக்கையோட காத்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ யாரால நம்பிக்கை வச்சிருக்கிறியோ அவங்க என்ன பண்றாங்க? உனக்கு விரோதமா தான் வராங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். சிநேகிதர்கள் ஒரு இடத்துல நல்லா இருக்கிறாங்க, ஆனா நம்ம கூட இருந்து நம்ம என்ன பண்றாங்க? சில இடங்களில நம்மளுக்கு தவறாக நம்மள என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல வீக்னஸா பண்ணிட்டு நம்மளை விட்டு போயிடுறாங்க. அதே போலதான் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறாங்களாம். இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? நம்புகிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ற? சில நேரத்துல நம்ம விசுவாசமா, அதான் இங்க சொல்ற, நம்பிக்கையோட காத்திரு. இவங்களெல்லாம் நீ என்ன பண்ணு? நம்பிக்கையை பார்க்கலும் என் மேல என்ன பண்ண? நம்பிக்கையாவே. அப்பதான் அதை சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்தை பார்க்கிறோம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே.
நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரையும் நம்பி என்ன பண்றோம்? நம்ம ஒரு நேரத்துல ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எத்தனை பேருக்கு நம்ம போன் பண்றோம்? நண்பர்களுக்கு போன் பண்றோம், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம போன் பண்றோம். எனக்கு எல்லாமே என்ன பண்ண, எல்லாமே வாசல் என்ன பண்ணது, மூடப்பட்டது. ஒரு என்ன பண்ணுது, வெளிச்சம் அந்த இடத்துல கிடைக்கல. இருளான ஒரு நேரத்துல நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம கண்ணீரோட என்ன பண்றோம்? ஒரு இடத்துல எனக்கு யாருமே ஆதாரம் இல்லையே, ஆதரவற்றவளாய் நான் விடப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இருளே உட்கார்ந்ததால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அதான் நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கிறோம், மனைவி மேல நம்பிக்கை வைக்கிறது, கணவன் மேல நம்பிக்கை இல்லை வைக்கிறது காட்டிலும் ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணணுமா? நம்பிக்கை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க? வழிகளை திறப்பார், உனக்கு ஆலோசனை கொடுப்பார். இதை செய், இதன் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உன் வீட்டுக்கு அனுப்புவார். உன் பிரச்சனைகள் கேட்கிறதுக்காக, உனக்காக உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணோம்? நம்பிக்கையோட காத்திருக்கணும். அதான் நம்ம சொல்றாரு ஆண்டவர். அங்க என்ன சொல்றாரு? அதை போல வெளிச்சத்துல அவங்க வெளிச்சம் பண்ணுங்க நமக்கு வரும். சிநேகிதை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழியிலே படித்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. அதைத்தான் அங்க நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அவங்க சொன்னது போல ஆண்டவர் என்ன பண்ண, நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெக்ஸ்ட், நம்பிக்கை உடன் எப்படி காத்திருக்கணும்? மூணாவது பார்க்கிறோம், நம்பிக்கை உடன் காத்திரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தது நம்பிக்கையோட காத்திரு. இங்க பாருங்க, நம்பிக்கை உடன் காத்திருக்கணும் ஆண்டவர். புலம்பல் பார்க்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படிக்கலாமா? சகோதரிகள் பக்கம் படிக்கலாமா? புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. அதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. அதான் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட ஆண்டவர் உன்னை என்னை ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்தை ரட்சித்தார். அல்லேலூயா. என் குடும்பத்தை தேவன் என்ன பண்ணாருங்க? ரட்சித்தார். என்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்படாத எத்தனையோ தேசங்களில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அவர் ரட்சிப்புக்காக மன்றாட வேண்டும். அதுதான் புலம்பல். எரேமியா என்ன பண்றாரு? புலம்பி எழுதியிருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? புலம்பி. அவர் என்ன பண்ற? ரட்சிப்புக்காக புலம்பி எல்லா தேசத்துல அந்த நாளிலே போல உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம தேசத்திற்காக புலம்பி ஜெபிக்க வேண்டும். அதுதான் அது நம்பிக்கையுடன் நம்ம என்ன பண்ணோமா? காத்திருந்ததை நாங்க பார்த்தோம். அதே போல நம்ம அதே அதிகாரத்துல 22ல இருந்து வாசிக்கலாங்களா? 22ல இருந்து புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ல இருந்து அப்படியே 26 வரை வாசிக்கலாமா? நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உங்கள் உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவர்கள் காத்திருப்பதற்கும் தன்னை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். தமக்கு காத்தீர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு என்ன பண்றாரா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது அதான் சொல்ற, நம்பிக்கையோடு என்ன பண்ண காத்திரு. அதே போல ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகத்துல 40ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. யாருக்காக காத்திருக்கிறவர்கள்? கர்த்தருக்காக காத்திருக்க. நம்பிக்கையுடன் நம்ம என்ன பண்ணுமா? காத்திருக்கும் பொழுதுதான் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும்
இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதுதான் கழுவை போல என்ன பண்ண சோர்ந்து போல அந்த இருக்கிற ரெக்கைகள் எல்லாம் விரித்து போட்டு கூட என்ன பண்றது, மறுபடியும் என்ன பண்ணுதுங்க, அடித்து கொண்டு உயர பறங்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நம்மளும் ஆண்டவர் என்ன பண்ணுமா, நம்பிக்கையோட காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கையோட காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். சோர்ந்து போயிட்டானவரை என் குடும்பத்தில் எல்லாமே செஞ்சு, என் பிள்ளைகளுக்கு செஞ்சு எல்லாத்தையும், என்னுடைய எல்லா பணம் பொருள் எல்லாம், என்னுடைய பலன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, கழுவியை போல புது பலன் அடைத்து தேவன் என்ன பண்றாரு, உங்களை ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார், குடும்பங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். பெரியவர்களை என்ன பண்றாரு, பலனை தந்து தேவன் என்ன பண்றாரு, நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுதான் நம்பிக்கையோட என்ன பண்ணணும்பா, காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல 5வது பாயிண்டாக அமைதியாய் காத்திரு. எப்படி சொன்னாங்க எல்லாம் வாய்த்திருந்து, எப்படி அமைதியாய் காத்திருக்க வேண்டும். எப்படி அமைதியாக காத்திரு. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்ன சொல்றாரு, அமைதியா இருக்கணும். என்ன பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க, நடந்து போகையில சமுத்திரம் என்னாச்சு, அவங்களுக்கு முன்பதாக அட்டமா இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் புலம்புறாங்க. அதே போலத்தான் இன்னைக்கு உனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, எல்லாமே போராட்டங்களாக வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், புலம்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு பாருங்க, அமைதியா இருங்க. என்னவா இருங்க, அமைதியா இருங்க. பாதையை உண்டு பண்ண தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பாதை உண்டு பண்ணும் தேவன் என்ன பண்றாருங்க, நம்மோடு கூட இருக்கிறார். அதே அதிகாரத்தை 13 to 15 வரை வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அல்லேலூயா. எத்தனையோ நமக்கு என்ன பண்ற, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரோட ஸ்டோரியை தெரியும் இல்லீங்களா? நீங்க சும்மா இரு. மோசே என்ன பண்ற, ஆண்டவரை பார்த்து, நான் உனக்காக என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் என்ன பண்றாரு, நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் சொன்னாரு, அமைதியா இரு. உனக்கு போராட்டம் வருதா, அமைதியா இரு. பிரச்சனை வருதா, அமைதியா இரு. கண்ணீர், கஷ்டம், வேதனை எது வந்தாலும் என்ன பண்ணு, அமைதியா இரு. ஆண்டவராக யெகோவா ராப்பாவா இருக்கிற ஆண்டவரிடத்தில் சொல்லு. ஆண்டவர் அமைதியா இருந்தாலும் என்ன பண்றாரு, உனக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணணும், சும்மா இருந்தாலே போதும். நம்ம சும்மா இருந்தாலே என்ன பண்ணோம், குறை சொல்லாம, மற்றவங்களை பத்தி குறை சொல்லாம, அவங்க இப்படி பண்றாங்க, இது செய்யறாங்க, அதை செய்யறாங்க, மற்றவங்க மேல பொறாமப்பட்டு பேசுறதோட என்ன பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில போயிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாரையும் சேர்ந்து திட்டுறது, சண்டை போடுறது, அப்படி இருக்கக்கூடாது. எதனால இந்த பிரச்சனை உருவாச்சு, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துப்பார். ஆண்டவர் வழிகளை அதுக்கு எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாரு, திறந்து தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ அதை போல ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுமா, என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்ன பண்ணணுமா, சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா நம்ம இருந்தாலே போல, அதனால சும்மா இருக்கிறேன்னு சொல்றாங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளுக்காக என்ன பண்றார், யுத்தம் பண்ணுகிறார். அதுதான் சொல்றாரு ஆண்டவர், அமைதியா இங்க என்ன பண்ண, நம்ம காத்திருக்கணும். எந்த ஒரு காரியங்கள், வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள், வியாதிகளுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்தாலும் பொறுமையா இருந்து பாருங்க.
அது நம்மளை விட்டு விலகி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம ஆறாவதாக பார்க்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? ஒரு காரியம் ஏதாவது நம்ம செய்யும் பொழுது என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 5:3 வாசிக்கலாமா? லாம்ஸ் 5:3. சங்கீதம் 5:3 வாசிக்கலாமா? கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரிகள் பக்கம் யாராவது வாசிக்கலாமா? 5:3 சங்கீதம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன சொன்னார் ஆண்டவர்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஹல்லேலூயா. அததான் சொல்றாரு. அம்மா ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். எதிர்பார்த்து நான் என்ன பண்ணிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமா. ஆண்டவர் தினந்தோற காலையில என்ன பண்ண? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுங்க? காத்திருக்கணும், ஜெபிக்கணும். காலையில எழுந்தவுடன் வேதம் வாசித்து ஜெபிக்கணும். மாலையில உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணுங்க? எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவருக்காக நீங்கள் எதிர்பார்த்து வரும் பொழுது ஆண்டவர் உனக்காக செய்கிற காரியங்களை எதிர்பார்த்து என்ன பண்ணுவாரு? செய்வார். என்ன பண்ணாரா? நீ ஆண்டவர் அசட்டை பண்ணினா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரை நீங்க கொடுக்கிற டைமோ கொடுக்கறத நீங்க என்ன பண்ணுங்க? அசட்டை பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இவரையும் அசட்டையாதான் செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துல எப்படியாவது ஆண்டவருக்காக ஏதாவது சிறிய காரியங்களை செய்யும் பொழுதுதான் எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆண்டவர் எப்படி என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் வரணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கணும். ஆனா ஆண்டவருக்காக நீ எதிர்பார்த்து வருகிறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவரை எதிர்பார்த்து நேரத்தோட நம்ம வரணும்னு நினைக்கிறோமா? ஆண்டவருக்காக வேதத்தை வாசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம எப்படி நம்ம ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோமோ ஆண்டவராக பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டாரா? இல்லைங்களா? எதிர்பார்ப்பார். நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி பேசணும், எப்படி ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை செய்யணும்னா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ நாமளும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எதிர்பார்ப்பார். கரெக்டான எல்லா நேரங்களும் வரோமா, எல்லாம் செய்யறோமா, ஆண்டவருக்காக எந்த ஒரு ஊழியம், சிறுவர் ஊழியமா, வாலிப ஊழியமா, வீட்டு கூட்டமா, இல்ல பாஸ்டர் ஏதாவது ஒரு ஊழியத்தை சொல்றாரா, செய்யறாரா, அதெல்லாம் செஞ்சாதாங்க எதிர்பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ண? நம்ம எதிர்பார்க்கறதும் ஆண்டவர் எதிர்பார்க்கறதும் செய்வார். ஹல்லேலூயா. அததான் இங்க நம்ம பார்க்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்லைங்களா? அதே போல ஆறாவதாக ஆவலோட காத்திருந்து. எப்படி ஆவலோடு எப்படி நம்ம காத்திருக்கிறோம்? ரோமர் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 8:23. ரோமர் 8:23 வாசிக்கலாமா? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்று நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்று நம்மோட கூட நம்முடைய சரீர மீட்புக்காக புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களுக்காக நம்ம என்ன பண்ணோமா? ஆவலோட காத்திருக்கிறோம். சரிங்களா? ஆவியில என்ன பண்ணோம்? நீங்க அதே அதிகாரத்துல 28 வாசிக்கலாங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன பண்ற? சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாங்க. அததான் ஆவலோட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சமூகத்துல
காத்திருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஆண்டவருடைய தீர்மானத்தினால அழைக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. எல்லா கரங்களை வச்சு சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியாக என்ன பண்றோம்? ஆவலோட என்ன பண்றோம்? ஆண்டவருடைய சமூகத்துல அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், ஆண்டவருடைய என்ன பண்ற அழைப்பினால் நம்ம என்ன பண்றோம்? ஆவலோடு அவருக்கு வந்து காத்திருக்கிறோம். ஏழாவதாக நம்ம பார்க்கிறோம், விசுவாசமாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமாய் காத்திரு. ஓசையா 12:6 அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓசையா இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அல்லேலூயா. பாக்கிறீங்களா? இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பாக்குறோம், யாக்கோபு என்ன பண்றாங்க? ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொல்ற? யாக்கோபை பார்த்து, ஏன் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறது, ஏதாவது பாயிண்ட் நம்ம பார்த்தீங்களா? விசுவாசமாய் காத்திரு. எப்படி? விசுவாசமாய் காத்திரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறார். யாராவது ஆண்டவரை நம்புறீங்க? கைதுங்க. அல்லேலூயா. எல்லாரும் உயர்ந்து கரங்களை வைத்து சொல்லாமா? ஆண்டவரே, நான் இடைவிடாமல் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆமா பிரியமானவர்களே, இந்த 7 விதமான காத்திருப்பை நம்ம பார்த்தோம். முதலாவதாக பொறுமையா என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். எப்படி? பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக பல காரியங்களை செய்கிறது. ஆவலோட காத்திருக்கணும். எப்படி? ஆவலோட காத்திருக்கணுமா? மூணாவது பார்க்கணும், நம்பிக்கையோட காத்திரு. ஆண்டவர் மேல தான் நம்பிக்கை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என்ன பண்ணோம்? கண்களை ஏறெடுக்கிறாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து எனக்கு என்ன பண்ணோம்? ஒத்தாசை வரும். நம்பிக்கையோட, அதை நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். புலம்பல்ல பார்த்து இல்லைங்களா? நம்பிக்கையுடன் ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கையோட காத்திருக்கணும். அப்பதான் என்ன பண்ண, கழுகுகளை போல நம்ம என்ன பண்ண முடியும்? உயர செய்வார். ஆண்டவர் உன்னை வித்தியாசமாய் நடத்துவார். எல்லாரும் காட்டில என்ன பண்ணுவ? விசேஷித்த மகளாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கழுகை போல உன்னை என்ன பண்ணுவாரு? உயரத்தில் வைப்பார். உயர பறிக்கிற கழுகு என்ன பண்ண எல்லாருக்கும் கண்களுக்கு தென்படுகிறது இல்லைங்களா? அந்த கழுகு கூட என்ன பண்ண உயர பறக்கும்போது எல்லாரையும் பார்க்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு? டிஃபரெண்டாக ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம நடத்துகிறது. நம்பிக்கையுடனே காத்திருந்தோம். அமைதியா என்ன பண்ணும்? அமைதியா காத்திருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணோம்? 5ஆவதாக பார்த்தோம். என்ன பண்ண? ஆண்டவர் உனக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அமைதியா இருங்க. எந்த போராட்டம் பிரச்சனை எது வந்தாலும் அமைதியா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எதிர்பார்த்து காத்திரு. 6வது பார்த்தோம், எதிர்பார்க்கணும். ஆண்டவர் எனக்காக செய்வார் என்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். 7ஆவதாக பார்த்தோம், விசுவாசமாய் காத்திரு. இடைவிடாமல் உன் தேவன் மேல என்ன பண்ணுமா? நம்பிக்கை. ஆண்டவர் தாங்க நம்பிக்கை. காலையில நம்ம ஜீவனோட எழுந்திருக்கிறதா என்ன பண்ணுது? ஆண்டவருடைய கிருபை. மாலையில நம்ம உலக போக இருக்கிறதோட என்ன பண்ற? நம்ம போகையிலும் வண்டி போக டிரைவிங்ல போகும்போதும், வேலைகளுக்கு போகும்போதும், பள்ளிக்கு போகும்போதும், காலேஜுக்கு போகும்போதும் என்ன பண்ணோம்? இடைவிடாமல் தேவன் மேல நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கை வைக்கணும். அவர் கிருபை தான் நம்ம என்ன பண்ணுது? நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தான் என்ன பண்ண நம்ம மேல ஓசையால பார்த்தது போல இடைவிடாமல் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே, தேவன் சொல்லுகிறார், இடைவிடாமல் தேவன் மேல நம்பிக்கை வை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பது என்ன வரும்? என்ன வருங்க? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா கண்ணீர் தான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஏன் அவங்க கிட்ட என் குறைய போய் சொல்ற? உன் குறைய போய் என்ன பண்ற? எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. உன்னை படைத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஆண்டவராக, ஆண்டப்பா என்னுடைய நம்பிக்கை நீரே, என்னுடைய கோட்டை நீரே ஆண்டவர், என்னுடைய ரட்சகர் நீரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவர், என் குடும்பத்தை நடத்துங்க, அதற்கு தேவையான எல்லா தேவைகளை என்ன பண்ணுங்க, எனக்கு போதித்தரலங்க, நல்ல நாணயத்தை தாங்க ரட்சா, என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாங்க, உழைக்கிறதுக்கு நல்ல பலத்தை தாங்க. காலை தோறும் அவருடைய கிருபை எப்படியா இருக்கிறதா? புதியதா இருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நம்ம என்ன பண்றோம்? 7 வகையான காத்திருப்பை பார்த்தோம். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு இந்த வாக்கியங்களை வைத்து கூட தேவன் பேசி இந்த வார்த்தைகளை வைத்து கூட ஜெபிங்க வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் எப்பொழுது என்ன பண்றதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்காக அமைதியாக நம்ம காத்திருக்கணும். வாழ்க்கையில அமைதியாக காத்திருக்கணும், நம்பிக்கையுடன் காத்திருக்கணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும், அமைதியா காத்திருக்கணும், எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கணும், விசுவாசமாய் காத்திருக்கணும். அல்லேலூயா. பொறுமையாக காத்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.